அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த சூறாவை நாம் நிய்யத்து வைத்து 40 தடவை ஓதினால் நம்முடைய நோக்கங்களில் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். அல்லாஹ் மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான், சிரமங்களை நீக்குகின்றான். படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமதானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனினுடைய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமதானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவ்வாறு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இதயம் இருக்கின்றதோ அதே போன்று குர்ஆனினுடைய இதயம் சூரா யாசீன் என்று கூறினார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் யாசீனை யார் 40 தடவை ஓதுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர் எந்த நோக்கத்துக்காக ஓதினாரோ அவருடைய நோக்கத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குகின்றான். பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த சூரத்துல் யாசீனை 40 தடவை ஓதி நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ்விடம் முன்வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோக்கங்களை அவன் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான், சிரமங்களை நீக்குகின்றான். நாம் எந்த விடயத்தை அவனிடம் கேட்கின்றோமோ அந்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் யாசீன் மிகச்சிறந்த ஒரு சூரா. அல் குர்ஆனினுடைய இதயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த சூறாவை நாமும் ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.